ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே சமயத்தில் ஆபத்தும் இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க? புரியல. வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஏஐ யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஸ்கேமே நடந்துட்டு இருக்கு. ஸோ டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஏஐ வரப்போகுது, பாதி பேர்த்தோட வேலை போக போகுது சொல்லி தான் பேசிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் ஏஐ வந்துச்சு. எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ல வீடியோ எடிட் பண்றது, கண்டென்ட் ரைட் பண்றது, அண்ட் டவுட்ஸை கிளியர் பண்றது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேட்டகரிஸ்ல ஏஐ கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதன் மூலமா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல எந்த விதமான மறுக்க பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. அண்ட் அது அப்படியே யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்றாங்க, தப்பு பண்றாங்க. ஸோ அது ரொம்பவே ஆபத்தான விஷயம். அண்ட் ரீசெண்டாக கூட ஏடிடி அண்ட்ரஸ் ஏஐ யூஸ் பண்ணி சில விஷயங்கள் நடக்குது. ஸோ அதனால பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஏஐ அந்த அளவுக்கு ஆபத்தா போயிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு ஏஐ ரொம்பவே ஆபத்தா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை யூஸ் பண்ணி பணம் பறிக்கிறாங்க. ரீசெண்டா கேரளால கிட்டத்தட்ட 40,000 வரைக்கும் இந்த ஏஐ யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணிருக்காங்க. ஏஐ சொல்றீங்க, என்ன ஏஐ ப்ரோனா? டீப் ஃபேக் ஏஐ யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஜெயிலர் படத்தோட காவாலா சாங்ல தமனா அவர்கள் ஒரு வீடியோ பிளே பண்ணி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த சாங் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அதே சாங்ல தமனாக்கு பதில் சிம்ரன் ஆடுற மாதிரி வீடியோவை கிரியேட் பண்ணி விட்டுருப்பாங்க. அது ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. ஸோ பாக்குறதுக்கு நல்ல விஷயம் தான், அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஏஐ இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பண்ணுது அப்படின்னு சொல்லி நமக்கு சந்தோஷப்படுற அதே சமயத்துல அதே டீப் ஃபேக் ஏஐ யூஸ் பண்ணி இந்த மாதிரி அன்னோன் நம்பர் கால்ல இருந்து அவருக்கு ஃபோன் பண்ணி ஸோ அவரோட கொலிக் பேசுற மாதிரி பேசி அவருக்கு ஒரு அர்ஜென்ட் அமௌண்ட் சொல்லி கிட்டத்தட்ட 40,000 வரைக்கும் அமௌண்ட் இழந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அண்ட் அவர் ஃபோன் பண்ண கிடையாது, அண்ட் அவரை மாதிரியே ஒரு டீப் ஃபேக் யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது மூலமா சொல்ல வர்றது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதே அளவுக்கு டேஞ்சரும் இருக்கு. ஸோ இப்படி வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்கேம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் அமௌண்ட் அர்ஜென்ட்டா வேணும், ரிலேட்டிவ் பேசுறேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுறேன்னா நீங்க உண்மையாவே வீடியோ கால்ல பேசும்போது நம்பிடுவீங்க. ஸோ ஏன்னா நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த தமனாவுக்கும் சிம்ரனுக்கும் சேஞ்ச் பண்ணவே எனக்கு வித்தியாசம் தெரியாது. அதே மாதிரி உங்க ரிலேட்டிவ் உங்க ஃப்ரெண்டை வீடியோ கால் ஃபோன் பண்ணி ஸோ இது புது நம்பர்னா நீ அமௌண்ட் சென்ட் பண்றா, ரொம்ப அர்ஜென்ட்னா நீங்க என்ன ஏதுன்னு கேட்காம உண்மையா அமௌண்ட்டை சென்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னடாச்சு அமௌண்ட் கேட்டியே, எப்படி இருக்காங்க, ஸோ இந்த யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு விஷயத்த கேட்கும் போது தான் நான் எங்கடா ஃபோன் பண்ணேன், நான் தான் ஃபோன் பண்ணவே நான் பிஸியா இருந்தேன், அவுட் ஆஃப் ரீச்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்பதான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்திருக்குன்னு. அது தப்பிக்கிறதுக்கு வழின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உண்மையா கிடையாது. ஏன்னா டெக்னாலஜி வளர வளர ஆபத்தும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியாது. நம்ம தான் அவேர்னஸா இருக்கணும். ஸோ ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். இப்போ வாட்ஸ்அப்ல செட்டிங்ஸ்ல சைலன்ஸ் அன்னோன் கால்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்றது மூலமா உங்களுக்கு சின்னதாக ஒரு பிரச்சனை தடுக்கலாம். எப்படின்னா உங்களுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சுன்னா அது சைலன்ஸ்ல வந்துடும். ஸோ உங்களுக்கு ஃபோன் வராது, அதாவது ரிங் சவுண்ட் வராது. மேபி நீங்க வாட்ஸ்அப் போய் செக் பண்ணி பார்க்கும்போது கால்ஸ்ல அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அண்ட் அந்த நம்பர் உங்க ஃப்ரெண்ட் ரிலேட்டிவோட நியூ நம்பரா இருந்தால் நீங்க தாராளமாக சேவ் பண்ணிக்கலாம். இல்ல யாருமே தெரியலங்கிற பட்சத்தில் நீங்க அதை போய் லீவ் இட், அதை விட்டுட்டு போயிடலாம். ஸோ இதன் மூலமா கொஞ்சமா தவிர்க்கலாம். அப்படியே இந்த மாதிரி போன் பண்ணி வீடியோ காலில் அமௌண்ட் வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா கட் பண்ணிட்டு உடனடியா அந்த இடத்துல அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க. நமக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா உடனடியா உங்க ஃப்ரெண்டோட உங்க ரிலேட்டிவோட அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க, கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க, ஒன்ஸ் செக் பண்ணுங்க அண்ட் கிராஸ் செக் பண்ணி அது நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம ரிலேட்டிவ் தான், அர்ஜென்ட் உண்மையா தான் அமௌண்ட் கேட்கறாங்கன்னா நீங்க தாராளமாக சென்ட் பண்ணலாம். ஏன்னா அமௌண்ட் நீங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம அமௌண்ட் சேர்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ற தப்புனால டெக்னாலஜி மேலே இருக்கிற எப்படி சொல்றது ஒரு அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயம் கெட்ட விஷயமா மக்களிடையே போய் சேருதுன்னு சொல்லி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது கண்டிப்பா ஒரு கெட்ட விஷயம் அது ஈக்குவலா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பார்த்து நீங்க தான் அவேர்னஸா இருக்கணும். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான், கொஞ்சம் லாங்காக சொல்லியிருப்பேன். இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போக கிடையாது. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டேன். டீப் ஃபேக் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் பறிக்கிறது ஒரு கும்பல் சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதுலேருந்து மாட்டிக்காம தப்பிச்சுக்கோங்க. சின்னதாக டிப்ஸ் யூஸ் பண்ணுங்க, அவேர்னஸாக இருங்க. அண்ட் இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஏதாவது ஒரு கால் வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ப்ரோ இந்த மாதிரி கால் வந்துச்சு, நான் எடுத்து பேசினேன், கன்ஃபார்ம் பண்ணேன், அது என் ஃப்ரெண்ட் இல்லை, அது ஃபேக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அண்ட் உடனே அந்த நம்பர் பிளாக் பண்ணுங்க. அண்ட் அமௌண்ட் ஏதாவது லாஸ் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நம்ம இது எதுவும் பண்ண முடியாது, அந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணி அதெல்லாம் ரொம்பவே ரிஸ்க் தான். ஸோ நம்ம அவேர்னஸாக இருந்துக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.